பொம்பளை பேரை சொல்லணும்னா எல்லாருக்கும் ஆசை. எப்படி பார்த்தானே குளிச்சாமிக்கே கிளம்பிருச்சுவாரு, ரவுண்ட் வெட்டி அடிக்குதுவாரு. அதை மாத்திர ஒரு அமுங்க அதெல்லாம் கிளம்புமே. என்ன அப்படி சொல்ற? ஆமா, டேய் நீ மாத்திர கேசாயா? 1 நம்பர் மாத்திர கேசு. அப்படியா? அங்க எலும்பு கறி நல்லா சூப்பினால. ஆமா, சூப்பிட்டு உள்ள வந்து முண்ட ஒரு கை மாத்திர அடி போடுறாங்க. உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கும் மதுரை அருகாமையில் உள்ள சோளங்குடியைச் சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு தம்பி தங்கராஜ் அவர்கள் உங்கள் முன் பப்பனாக இங்கு நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு உள்ள அனைவர்கள் ரசிகர்கள் சார்பாக ஆமா அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்றும் உங்கள் அன்பும் ஆதரவும் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் அருமையாக பவன் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு அண்ணன் சிறப்பான முறையில் கொல்லப்படி மாணவர்கள் கண்டித்து அன்பு அண்ணா சிறப்பான முறையில் நமது பகுதிகளில் நமது ஊருக்கு சிறப்பான முறையில் பேர் மாற்றக்கூடிய அன்பு எனது உடன்பரவாத பாசமகன் சின்ன கலைவாணன் அன்பு அண்ணா அவர்கள் தன்ராஜ் அண்ணா அவர்கள் சிறப்பான முறையில் பவனா எடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய நன்றியில் எந்த போகிறோம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் தம்பி. சொல்லுங்க. ஆமா, அண்ணே மணி அண்ணே மதிச்சிட்டு அண்ணன் பேர் நம்ம அண்ணன் பேரு எல்லாம் மணிதான். அப்பா பேர் அப்பா. சரி சரி, மணி அண்ணே ஆரம்பத்துல இருந்தே பொண்ணுனாரு. தம்பி நானும் வெவ்வேறு நாடகம் போவோம். ஆமா, 2 பேரும் பப்புன்னு இல்ல, ஒரே நாடகம். கடம்ப நாடகம் கூட இதுவரை நான் சந்திச்சதுல. ஆனா இன்னைக்குதான் முதல் முறையா நானும் தம்பியும் ஒரே மேடையில ஒரு நகைச்சுவை நடிகரா வந்திருக்கேன். அதுல ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். அண்ணே மணி அண்ணே ஒயாம போன் பண்ணி அண்ணையா தங்கராஜ் அண்ணன் பேசிட்டீங்களா அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசல. ஆனா ஒவ்வொரு நடிகரும் ஒரு பப்புன்னு இருப்பாங்க. சிலவங்க பேசுறது அதை விட்டு கொடுக்காம அவங்க அடுத்து சம்மந்தமா பேசுவாங்க. மக்களுக்கும் புரியாம போய் சேராம இருக்கு. கண்டிப்பா தம்பிக்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. அவரு ரொம்ப சிறப்பா ரொம்ப அற்புதமான முறையில இப்படித்தான் பேசணும். அண்ணன் பேசுறாரு, நம்ம பேசுவோம், தம்பி பேசுறாரு, நான் பேசுவோம். நான் எதுவுமே சொல்லாம அந்த கதாபாத்திரம் ஒரு நல்ல நிலைமையில நகர்ந்து போனதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க ஆசீர்வாதம். முன்னோடி நீங்க தம்பியோட கலை பயணம் என்னைக்கு மென்மேலும் வளர வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, நன்றி கலந்த. உங்க ஆசீர்வாதமும் மக்கள் ஆசீர்வாதம் எப்பவும் இருந்தாலே போதும். சரிங்க தம்பி. அண்ணே ஆமா, இது வரைக்கும் நம்ம பேசுறது வேற. அடுத்து இனிமேல் நம்ம 2 பேருக்கும் பெரிய யுத்தமே இருக்கு. சண்டாளி மகளை இவ்வளவு ஒரு ஆளை நம்ம 2 பேரும் கொடுத்து கழுத்து அவளுக்கு நோனிக்காம பார்க்கணும் தம்பி. அண்ணே அவ கிறுக்கு முண்டனே நல்லா ஆடுறப்ப வெதரை கடிப்பாங்க. அப்படியாடா? ஒத்த வெதரா கடிச்சாலும் ஏம்பட்டி எடுத்துக்கிட்டு வாயில தம்பி தம்பி நம்மதான் கடிச்சா கூட பரவாயில்லன்னு ஒன்னத்துக்காக கூலிச்சாமி முண்டதையும் கடிக்கிறாங்க. அது ஏற்கனவே கடிச்சு விட்டாங்கன்னு தான் தம்பி கேள்விப்பட்டு. அண்ணே பயப்படக்கூடாது. யுத்தம்னு வந்தாலும் சரி, நம்ம முத்தத்தை கொடுத்தாலும் கரெக்ட் பண்ணுவோம். சரியா தம்பி. அதனால பார்க்காத யுத்தம் நன்றியை தெரிந்து கொண்டு ஆமா பொம்பளை போய் வெளியே தள்ளி விடுறோம். நாங்க போயிட்டு வரோம். நன்றி நன்றி. ஒரு அளவுக்கு மீறி எங்க 2 பேரும் முகரையும் பாக்குறதுக்கு உங்களுக்கு எரிச்ச மசுரா இருக்கும்னு தெரியும். நாங்க போயிட்டு அந்த லூசு முண்டைய வேமா வெளியே விடுகிறோம். நன்றி இடம் 2ஆம் திரைப்படத்துக்கு கொண்டு எப்படி பாத்தீங்கன்னா சொர்க்கம் மதுவிலே சுத்தும் அழகிலே
மதியம் சுகம் சுகம் அதில் வரும் இதம் இதம் இன்னும் இரவுதான் எல்லாம் உறவு நான் வாழ்ந்தேன் நினைத்ததை மறக்கிறே சொல்லும் மதுவே சுகம் சுகம் இதில் சொத்தம் மதுவிலே சுத்தம் அழகே தரும் சுகம் சுகம் இது தரும் எல்லாம் உறவுதான் எல்லாம் உறவுதான் தெய்வமது தாயவன சாமி அந்த தெய்வமது தாயவன சாமி சுத்தத்தின் வெறுங்கையை வீசிக்கொண்டு சுமந்து சருகு பொருத்தி கொண்டு சாதம் எடுத்து தந்து பதியே அவளப்போ யாரும் தியாகி யாரு தியாகி யாரும் தெய்வம் மண்ணில் செடி கொடிகள் எவ்வளவு நதிகள் தான்
கல்லறையில் பிறந்தார் கல்லறையே ஆண்டா தெய்வமது தாயவள் சாமிக்கு தெய்வம் தாய்க்கு